ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி விலாக். இன்றைக்கி என்ன பண்ணுற போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரையை வந்து நம்ம தேங்காய் போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு சாப்பிட போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ லிங்க் காமிக்கிறேன் வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கி வச்சு நல்லா அந்த குச்சியெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம கீரையை மட்டும் தனியாக தண்ணியில் போட்டு நல்லா அலசுகிறோங்க. அலசிட்டு இந்த ஒரு ஃபில்டர் ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஃபில்டரில் ஒன்று எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும். ஏன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அந்த தண்ணி விட்டுரும் ரொம்ப. அதனால் ஃபுல்லாக நம்ம முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி ஆயில் ஊற்றினதுமே ஒரு 3 வெங்காயத்தை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்து போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த முருங்கைக்கீரையை அதோடு சேர்த்து வதக்குறோம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா சுருங்கிடும். அந்த முருங்கைக்கீரை நல்லா சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அந்த முட்டை ஸ்மெல்லே வராத அளவுக்கு நல்லா போட்டு வதக்கிடலாம். நம்ம மற்றபடி எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. வெறும் முட்டையும் காஞ்ச மிளகாய், சீரகம் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து நல்லா போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டேன்னா அந்த கவுச்ச ஸ்மெல்லு போகும். அந்த கவுச்ச ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள். முட்டையை மட்டும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.